பிரணவம் என்ற ஒரு சொல்லை சொல்லி அதனுடைய விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஓம் என்று சொன்னாலும் ஊவிலே தொடங்கி ஆவாக விரிந்து என்ற ஓசையில நிறைவு பெறுகிறது தான் ஓம் என்றது. ஊ என்பது உயிராக, உயிர் என்பது விண்ணிலே இருந்துதான் உயிராக மாறுகிறது. அது விரிவடைகிறது. விண் என்றால் அகண்டாகாரமானது ஒரு விண் என்ற நிலையில அடங்கி நிற்கிறது. அது மீண்டும் தன்னிலே சேர வேண்டும் என்றது ஆ என்று ஓங்குகிறது. மீண்டும் என்று இறைநிலையிலே முடிவு பெறுகிறது. இது ஒரு வட்டம். பிரபஞ்ச தத்துவம் அத்தனையும் உணர்ந்து கொள்ள உணர்த்த வல்ல வார்த்தை ஓம். அதான் 8-2 தெரியாத மூடருக்கு எதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்க மலைக்கவே வேண்டாம். 2ன்னா உயிர், 8ன்னா அதாவது ஊ என்றது 2ம் 8 என்பது ஆவாக வச்சுக்கொண்டீங்கன்னா அதுதான் விரிவடைகிறது. எதை நோக்கி? உயிரெல்லாம் இறைநிலையை நோக்கி விரிவடைகிறது. கடைசியில் அதிலேயே சேர்ந்து விடுகிறது. அந்த குறிப்பு தான் ஊ ஆ ம். அதே போல நாம் இருக்கோம். நம்முடைய மனம் எத்தனை வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதில் எண்ணினதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். நடக்கும், கட்டாயம் நடக்கும். ஏன்னா எண்ணத்துக்கு அவ்வளோ வல்லமை உள்ளது. ஏன்னா எண்ணம் என்றதை எடுத்தீங்கன்னா அது என்னுடைய அடித்தளம் இறைநிலை தான். முனையில தான் மலர்ச்சி மனமாக இருக்கிறது. அந்த மனம் அடங்கி நிலையில போகணும். அலை நிலையாக வரணும். அலையில மனம் மனிதன், நிலையில அறிவு இறைவன். அந்த அலை நிலையானால் அதான் அடக்கம். அப்போ அப்படி அடங்கினால் என்ன? அடக்கம் அமர் அருள் வைக்கும். அப்படி அடங்கினால் மனிதன் இறைவனாகவே மாறுகிறான், இறைநிலையாகவே மாறிவிடுகிறான். அப்பொழுது இறைநிலைக்கு என்ன என்ன ஒரு பெருமை உண்டா அவ்வளவு பெருமையும் அவனுக்கு உண்டாகி விடுகிறது அறிவின் மூலமாக. அடக்கம் அமர் அருள் வைக்கும். அப்படி அடங்காமை, அப்படி அடங்கல தன்முனை, பொருள்பற்று, அதிகாரப்பற்று. அதன் பிறகு அதிலிருந்து காமக்ரோத லோக மோகம் மதம் ஆச்சரியம் 6 குணங்கள், பஞ்ச பாதகங்கள் இவ்வளவும் விளையும் அல்லவா? அடங்காமையில தான் இவைகளெல்லாம் விளையுது. ஆறிருள் வித்து விடும். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக மனிதனை அழித்து விடும் என்பது. அப்போ அடங்குவதற்கு நாம் பழகினால ஒழிய உடனே அடங்கிட முடியாது. இறைவன் நம்ம அடக்கி கொள்றான் தூக்கத்தில், அவன்லயே லயமாக வச்சு கொள்றான். ஆனாலும் அது தெரிந்து கொள்ளலை நாம். அப்போ நாம் மயங்கிடுவோம். மயங்கிய நிலையிலே இறைநிலையில அடங்குற போது அது தூக்கம்னு பேர். விழிப்பு நிலையிலே இறைநிலையில் அடங்கினா அதான் யோகம். பிரணவம் என்ற ஒரு சொல்லை சொல்லி அதனுடைய விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஓம் என்று சொன்னாலும் ஊவிலே தொடங்கி ஆவாக விரிந்து